சரிங்களா? மாஷா அல்லாஹ். நாம் தமிழர். அடுத்ததாக 12 கோடி தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை இந்த திராவிட ஆரிய கூட்டத்திற்குள் ஓட்டையை போட வந்த எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் உங்களோடு. எல்லாரும் உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க, நம்ம உறவுகள் உட்காருங்க, நம்ம உறவுகள் உட்காருங்க. நம்ம உறவுகள் உட்காருங்க. என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். என் அன்பான மக்களே, என்னரும் சொந்தங்களே, உங்கள் பிள்ளைகள் நாங்கள் தொலைதூரத்திலிருந்து வந்தோம். நாங்கள் தொலைத்துவிட்ட உரிமைகளை தேடி தேடி ஓடி வந்தோம். எண்ணற்ற துயர துன்பங்களை தூக்கி சுமந்து வந்தோம். அடக்குமுறை ஒடுக்குமுறை அத்தனையும் கடந்து வந்தோம். ஏச்சு பேச்சுக்கள், ஏளனம், விமர்சனம் எல்லாவற்றையும் தாங்கி வந்தோம். காரணம், அவதூறுகளை கடக்க இயலாதவன் அற்ப வெற்றியை கூட தொட முடியாது என்ற தத்துவத்தை படித்த நாங்கள், விமர்சனங்களை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது என்ற கோட்பாட்டை உள்வாங்கிய நாங்கள், எங்கள் நோக்கத்தில் தடுமாற்றம் இல்லாது, எங்கள் பயணத்தில் பாதை மாறாது உறுதியோடு வந்தோம். இங்கே வந்தோம், என்னரும் சொந்தங்களிடத்திலே வந்தோம். எதற்காக வந்தோம்? இழந்துவிட்ட உரிமையை மீட்க நிற்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தாருங்கள் என்று கேட்க வந்தோம். எனதருமை சொந்தங்களே, என் உயிருக்கினிய என் உடன் பிறந்தார்களே, நாம் ஒரு அடிமை தேசியனத்தின் மக்கள். நமக்கென்று உரிமை குரல் எழுப்பவோ, நமக்கென்று ஆதரவாக கை நீட்டவோ யாருமில்லாது தனித்து விடப்பட்ட இனத்தின் மக்கள். இங்கே இரண்டு பெரிய அரசியல் கட்டமைப்பு, ஒன்று இந்தியம், இன்னொன்று திராவிடம். இந்தியம் என்பது இருந்ததில்லை, உருவாக்கப்பட்டது. திராவிடம் என்பதும் அதுபோல ஒரு கற்பிதம். ஆனால் இருந்த ஒன்றே ஒன்றுதான், தமிழன். தமிழனுக்கென்று ஒரு தேசம், நாம் ஒரு தேசிய இனம். இதுதான். இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள். இந்த நாட்டை என் நாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரே ஒரு இனத்திற்குத்தான் உரிமை உண்டு, அது தமிழ் இனத்திற்குத்தான் என்று புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பதிவு செய்கிறார். இந்த நீண்ட நெடிய ஒரு பெருங்கனவை சுமந்த பயணத்தில் உங்கள் பிள்ளைகள் அடுக்கடுக்காக பாய்ந்து பாய்ந்து வருகிறோம். அதில் மாபெரும் பாய்ச்சலாக இந்த 24 நடக்கிற இந்திய நாடாளுமன்ற தேர்தலை பார்க்கிறோம். தமிழ் தேசிய அரசியல் கோட்டையை கட்டி எழுப்புகிற வலிமை மிக்க தூண்களாக 40 தூண்களை தேர்தல் களத்திலே நிறுத்தி இருக்கிறோம். அதிலே 20 பெண் புலிகள், 20 ஆண் புலிகளை நிறுத்தி இருக்கிறோம். உன்னால் முடியுமா சீமான், உங்களால் இது முடியுமா என்று கேட்பவர்களுக்கு ஒன்றுதான் சொல்ல தோன்றுகிறது.
உலகில் எவராலும் முடியாதது எங்களால் முடியும், எங்களால் முடியாதது உலகில் எவராலும் முடியாது. முடியாது என்பது முட்டாள்களின் அகராதி என்கிறான் மாவீரன் நெப்போலியன். முடியும் என்றால் எல்லால் முடியும், என்னால் முடியும், உன்னால் முடியும், நம்மால் முடியும். முழுமையான நேர்மை, புனிதம், எதையும் எளிதில் வென்று முடிக்கக்கூடிய செயலாற்றல் பெற்ற இளைஞர்கள் 50 பேர் இருந்தால் போதும் இந்த உலகத்தையே புரட்சிகர மாறுதலுக்கு கொண்டு வந்துவிட முடியும் என்று வீர துறவி விவேகானந்தர் சொல்லுகிறார். 50 பேர் இருந்தால் புரட்சிகர மாறுதலை இந்த உலகில் உருவாக்க முடியும் என்றால் பல லட்சக்கணக்கான தம்பி தங்கைகள் என்னோடு நிற்கிறார்கள். இந்த உலகத்தில் மாபெரும் மாறுதலை உருவாக்க முடியும். அதனால்தான் ஓங்கி முழங்கினோம், புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்று ஓங்கி முழங்கினோம். ஏன் முடியாது என்ற கேள்வியை ஒவ்வொரு முறையும் என் உடன் பிறந்தவர்கள், என் உயிர் தம்பிதங்கள் எழுப்பி பார்க்க வேண்டும். அடிமைப்பட்டு கிடந்த இனத்தின் விடுதலையை ஆபிரகாம் லிங்கன் சாத்தியப்படுத்திய போது, மார்ட்டின் லூதர் கிங் சாத்தியப்படுத்திய போது, கியூபா விடுதலையை ஃபிடல் காஸ்ட்ரோவும் சேகுவேராவும் சாத்தியப்படுத்திய போது, வியட்நாம் விடுதலையை ஹோசிமின் சாத்தியப்படுத்திய போது, ஏன் தமிழ் தேசிய உரிமை மீட்சியை, விடுதலையை தமிழ் தலைமுறையினர் சாத்தியப்படுத்த முடியாதா என்ன? முடியும், நம்மால் முடியும், நம்புங்கள், நம்மால் முடியும். என் அன்பு தம்பி தங்கைகளே, என் அருமை பெற்றோர்களே, இந்திய நாட்டிற்கு ராணுவம் கட்டி புரட்சி செய்த மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ், உன்னை ஒருவனாலும் தோற்கடிக்க முடியாது, உன் நம்பிக்கையில் நீ தோற்கிற வரை. நல்லவர்களோட சரித்திரத்தில் தோற்றதாக செய்தி உண்டு, ஆனால் நம்பிக்கை கொண்டவர்கள் தோற்றதாக சரித்திரத்தில் செய்தில் என்கிறான் எங்கள் உயிர் தலைவன் மேதகுவி பிரபாகரன் அவர்கள். நம்பிக்கை, நாங்கள் வெல்வோம், எங்களால் முடியும் என்கிற நம்பிக்கை, அதனால் நாங்கள் வெல்வோம். மற்றவர்களைப் போல அஞ்சி ஒடுங்கி நடுங்கி பயந்து அறவிழுக்காடு காவலுக்காடு வச்சிருக்கிற கூட்டத்தை சேர்த்துக் கொண்டு நிற்கிற ஆட்கள் அல்ல நாங்கள். நாங்கள் முழுக்க முழுக்க என் மக்களை, என் பெற்றோர்களை, எங்கள் உடன் பிறந்தவர்களை நம்புகிறோம். நாங்கள் சாதி மதத்திற்கு கடந்து நிற்பவர்கள், சாதிக்க துடிப்பவர்கள். சாதி பார்த்து மதம் பார்த்து எங்களுக்கு வாக்கு செலுத்துவதானால் சத்தியமாக கெஞ்சி கேட்கிறேன், போட்டு விடாதீர்கள். உங்கள் ஓட்டு எங்களுக்கு தீட்டாகிறது. நாங்கள் உங்கள் பிள்ளைகள். வழியில்லை வழியில்லை என்று புலம்பிக் கொண்டிருந்த என் மக்களிடத்தில் இருந்து 15 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே கூட்டத்தில் இருந்த பிள்ளைகள் இங்கே வந்து நிற்கிறோம் என்றால், வழியில்லை வழியில்லை என்று புலம்பிக் கொண்டிருந்த என் சொந்தங்களிடத்தில் இருந்து நாங்களே ஒரு வழியாக மாறி வந்தோம். காரணம், பாதையை தேடாதே உருவாக்க என்ற எங்கள் தலைவனின் புரட்சி மொழிக்கேற்ப நாங்களே வந்தோம். புதிய வழித்தளமாக வந்தோம். மாற்றத்திற்கான மாபெரும் அரசியல் சக்தியாக வந்தோம். எங்களால் முடியும், நம்புங்கள், நம்மால் முடியும். இந்த அரசியல் கட்சிகளிடத்திலே ஒரு அறைகோல் விடுவோம். உங்களால் ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் எங்களை வீழ்த்தி காட்ட முடியுமா? வென்று காட்ட முடியுமா? உங்களுக்கு ஓட்டு போட வேண்டிய தேவை என் மக்களுக்கு எதற்காக உருவாகிறது? ஒரு காரணம், திமுகவுக்கு ஏன் வாக்கு செலுத்தணும்? ஒரு காரணம், ஒரே ஒரு காரணம், பிஜேபி எதிர்க்கும். அது எதிர்க்குமா? அது எதிர்க்குமா? ஏத்திருக்கிறா. சீமானுக்கு போட்டால் பிஜேபி வந்துடும், சீமானுக்கு போட்டால் பிஜேபி வந்துடும். ஒரு பைத்தியக்கார கூட்டம். எனக்கு போட்டால் நான் தாண்டா வருவேன். டேய், இப்ப அப்படியெல்லாம் விட்டாங்க. இப்ப வேற மாதிரி கிளம்பிட்டாங்க. எப்படின்னா, பிஜேபிக்கு எதிரான ஓட்டை திமுகவுக்கு போக விடாம பிரிக்கிறதுக்கு தான் நீங்க தனியா நிக்கிறீங்களாம்ல. இது என்னடா புது ரூட்டா இருக்கு? அதாவது எப்படியெல்லாம் சிந்திக்கிறாங்க பாருங்க. இப்ப பிஜேபி அதிகமா நீங்க விமர்சிச்சீங்கன்னா அந்த ஓட்டு அப்படியே திமுகவுக்கு போயிடும். எனக்கு வராதா? டே பைத்தியக்காரர்கள் பிறந்த பைத்தியக்கார பயிலாம் நான் எனக்கு தான் ஓட்டு கட்டிக்கிட்டு இருக்கேன். ஏய், நான் என் தம்பி தங்கச்சிலுக்கு தான் ஓட்டு கேட்கிறேன், எவனுக்கும் கேட்கல. நாங்கள் எங்களுக்கு கேட்கிறோம்.
தூய அரசியலை உருவாக்கி நல்ல ஆட்சி மலரச் செய்ய வேண்டும் என்கிற துடிப்புடனும் வெடிப்புடனும் களத்திலே நிற்கிற நாங்கள் எங்களுக்கு வாக்கு கேட்கிறோம். எங்கள் மக்கள் எங்களை நம்பி வாக்கு தருவார்கள், நாங்கள் வெல்லுவோம். அதனால் எங்களால் முடியும், உறுதியாக வெல்ல முடியும். நாம ஒரு காட்சிப்படுத்தி ஒரு படம் எடுத்தோம் வேட்பாளர்கள் அறிமுகம் செய்யறதுக்கு. என் அன்பு தம்பிதங்கள் தெரிஞ்சுக்கணும்ல தேர்தல் ஆணையம் எப்படி இயங்குதுன்னு. அதுல ஒரு காட்சி வருது, ஒரு தங்கச்சி பேசுற மாதிரி வருது. நம் உரிமைகளை நாமே போராடி பெற்றாக வேண்டும். இதான் அந்த வார்த்தைகள். இதுதான் இதை நீக்க சொல்லுது தேர்தல் ஆணையம். இது நான் சொல்லல. இழந்து விட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும். இது நான் சொல்லல, அண்ணல் அம்பேத்கர் சொன்னது. இந்த வார்த்தையை தூக்கு. இப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன நினைவு? நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள், நீ ஊமையாக இருக்கிற வரை உன்னை தேசியவாதி என்பான், ஜனநாயகவாதி என்பான். உரிமை என்று பேசிவிட்டால் நீ தேச துரோகி என்பான். இப்ப உரிமை அந்த வார்த்தை வருதான். அது எதனால? அது எடுத்துடணும். அது வன்முறையை தூண்டுது. உரிமையை கேட்பதே வன்முறையை தூண்டுவதென்றால், அப்ப குஜராத் கலவரத்தில், இப்ப மணிப்பூர்ல நடந்த கலவரத்துக்கெல்லாம் பேர் என்ன வைக்கிறது? அதுக்கெல்லாம் பேர் என்ன? எப்படி இருக்கு பாருங்க. அடுத்த ஒரு தம்பி பேசுற மாதிரி வருது. என்ன வருது? வணங்குவதற்கு பல சாமிகள் உண்டு, வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமிதான் உண்டு. சாமியை காப்பாற்ற அரசியல் செய்ய எத்தனையோ கட்சிகள், வாழுகிற பூமியை காப்பாற்ற ஒரே ஒரு கட்சி தான், அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இப்ப வணங்குவதற்கு பல சாமிகள் உண்டு. ஐயோ, அந்த வார்த்தை மதத்தை புண்படுத்துது. எங்க புண்படுத்துது? அரசு ஒரு மதம் சார்ந்து ஒரு கோயிலை கட்டி கோயிலை திறக்குது, அப்ப புண்படாத மதம். நாங்கள் வணங்குவதற்கு பல சாமி இருக்கு அப்படின்னு சொன்னதுல புண்படுதான். அந்த வசனத்தை தூக்கு. எப்படிப்பட்ட அறிவாளிகள் எல்லாம் தேர்தல் ஆணையத்தில் வேலை செய்கிறார்கள் என்று அன்பு தம்பி தங்கைகள், அருமை பெற்றோர்கள் தெரிஞ்சுக்கணும். எப்படி இருக்கு பாருங்க. அப்புறம் அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் தேவையாக இருக்கிற உயிர் தேவையாக இருக்கிற நீர், இவை மூன்றும் விற்பனைக்கு வந்துவிட்ட தேசம் நாடல்ல சுடுகாடு என்று ஒரு வசனம் வருது. அது எப்படி அப்படி சொல்றது? சுடுகாடுன்னு சொல்லிட்டீங்களே. உண்மையிலே இது சுடுகாடு தான்டா. அது உண்மையிலே சுடுகாடுதான். மணிப்பூர் கலவரத்திலே 2 பெண்களை நிர்வாணப்படுத்தி நடத்தி கூட்டி கொண்டு போய் வன்புணர்வு செய்து தீ வச்சு கொளுத்தி எரித்த நாட்டுக்கு பேர் என்ன? அது சுடுகாடுதான். எந்த நாட்டில் வேளாண் குடிமகன் வாழ முடியாது தற்கொலை செய்து சாகிறானோ அது சுடுகாடுதான். அது சுடுகாடுதான். குஜராத்தில் நடந்த கலவரத்தில் வயிற்றை கீறி உள்ளே இருந்த ஒரு பிஞ்சு குழந்தையை தூக்கி நெருப்பிலை போட்டு எரித்த தேசம் சுடுகாடுதான். யார் மறுப்பார்? வார்த்தைக்கே இவ்வளவு சுடுகாடு என்று சொல்லிவிட்டார் என்கிறீர்களே. அப்ப நடக்கிற நிலைமைக்கு பேர் என்ன? என் அன்பு சொந்தங்களே, ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை, அடைவதனால் அள்ளுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது, தூறல்களால் பயிர்கள் விளையாது. என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம். இது நான் சொல்லல, தவத்திரு குன்றக்குடி அடிகளார் ஐயா சொன்னது. இந்த இலவசம்ங்கிறது என் தேசத்தை எப்படி நாசமாக்குதுன்னு சொல்றார். இந்த இலவசம்ங்கிற சொல் இருக்கக்கூடாதான், எடுத்துணுமா. தேசத்தை நாசமாக்குதுன்னு சொல்லக்கூடாது, எடுத்துடணும். ஏன்னா அது தேசத்தை பாதிக்குது, இறையாண்மையை பாதிக்குது. எப்படி இருக்கு? காவிரியில் ஒரு சொட்டு தண்ணீர் தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழர்களுக்கு தர முடியாது என்று சொல்வது இறையாண்மையை பாதுகாக்கிறது. இலவசம் என்ற சொல் இறையாண்மையை சிதைக்குத? அறிவார்ந்த தம்பி தங்கைகளே, என் அன்பு உடன் பிறந்தவர்களே, இலவசம் எது? இலவசம் மிக்சி, கிரைண்டர், லேப்டாப், சைக்கிள், இவையெல்லாம் இலவசம். ஒரு அடிப்படை தேவையை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஏழ்மை வறுமை நிலையில் 60 ஆண்டுகளாக என் மக்களை வைத்துவிட்டு இதையெல்லாம் சாதனை சாதனை என்று சொல்வது எவ்வளவு பெரிய வேதனை என்று அன்பு தம்பி தங்கைகள் சிந்திச்சு பார்க்கணும். இலவசமாக இருக்க வேண்டியது எது? கல்வி, மருத்துவம், தூய குடிநீர் விநியோகம். 1000 ரூபாய் அம்மாவுக்கு கொடுக்குறாங்க,
அம்மா 3000 ரூபாய்க்கு தண்ணி வாங்கி குடிக்கிறா, நீ தண்ணியை கொடுத்துரு, 1000 ரூபாய் நீயே வச்சுக்கிறோம். நாங்க இலவச பஸ், இலவசம் பஸ் பாஸ் பெண்களுக்கு, மாணவர்களுக்கு. நாங்க அப்படி கேட்கல, கல்வியை தரமா இலவசமா கொடுத்துரு, நல்ல கல்வியை கொடுத்துரு. அங்க அங்க காசு கட்டி 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து சீட்டு வாங்கி படிக்கிறோம்ல, அங்க தரமா கல்வியை கொடுத்து பஸ் டிக்கெட் நான் எடுத்துக்கிறேன். எப்படி? இந்த மாற்றத்தை தான் உங்கள் பிள்ளைகள் செய்ய நினைக்கிறார். அதுதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். இதான் மாற்றம். எது இலவசமாக இருந்திருக்கணும்? அறிவை வளர்க்கும் கல்வி. ஒரு நாட்டின் செல்வத்திலே ஆகப்பெரும் செல்வம் அறிவு செல்வம். ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். ஆனால் வகுப்பறை அறிவு கருவறையாக இல்லாமல் வர்த்தகரையாக மாறிவிட்டது. நிறைய காசு கொடுத்தால் நல்லா படிக்கலாம், நிறைய காசு இல்லைன்னா பள்ளிக்கூடத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு போகலாம். இது மாறணும்னு நினைக்கிறேன். அப்ப அரசு பள்ளிக்கூடம் கல்லூரி எல்லாம் இலவசமா தான் இருக்கு, தரமா இருக்கா? எந்த அமைச்சர் மகன் அரசு கல்லூரியில் படிக்கிறான்? எந்த எம்எல்ஏ எம்பி மகன் அரசு பள்ளியில படிக்கிறான்? இல்லை. ஏன்? தரமாக இல்லை. ஏன் தரமா இல்ல? ஏன் தரமா இல்ல? உலகத்தில் அரசு நடத்துகிற எல்லாம் தரமா இருக்கு. என் நாட்டில் மட்டும் அரசு நடத்துற எல்லாம் தரம் கட்டு தரமற்றதா இருக்குன்னா, தரமற்றவர்களிடத்திலேயே 50 ஆண்டுகளாக நீங்கள் அதிகாரத்தை கொடுத்ததனால் வந்த விளைவு கல்வி தரம் அல்ல. பள்ளிக்கூடம் சுடுகாடு போல இருக்கு, சுடுகாடு சமாதி நட்சத்திர விடுதி போல இருக்கு. எவ்வளவு பெரிய கொடுமை! சகித்து கொண்டு ஒரு சிறிய கோபம், ஆத்திரம் எதுவும் இல்லை. அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். உலகத்தில் எங்கெங்க அநியாயம் நடக்கிறதோ, அக்கிரமம் நடக்கிறதோ, அதை கண்டு சகித்துக் கொள்ள முடியாமல் நீ கோபப்படுவாயானால் நீனும் என் தோழனே என்கிறான் புரட்சியாளர் செய்கிறார். அடிமை எப்படி பிறக்கிறான் என் உடன் பிறந்தவனே? அடிமை எப்படி உருவாகிறான்? அநீதியை எதிர்க்க துணிவில்லாமல் சகித்துக் கொள்கிறான், தொடர்ச்சியாக சகித்துக் கொள்கிறான், அடிமையாகிறான். இப்படித்தான் அடிமை பிறக்கிறான். நீ அடிமை, நான் அடிமை. புரட்சியாளர் அம்பேத்கர் ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்வான், புரட்சி செய்வான் என்கிறார். கற்பி, ஒன்று சேர், புரட்சி செய். அதுதான் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதனாலேதான் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்றும். நம்மால் முடியும், நம்மால் முடியாதது எவராலும் உலகில் முடியாது. நம்புங்கள், நம்மால் முடியும். இந்த
கல்வியை அறிவார்ந்த பெருமக்கள், என் அன்பு தம்பிதங்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். கல்வியை உலகத்தரத்திற்கு ஏழைக்கொன்று பணக்காரனுக்கொன்று இல்லாது சரியாக சமமாக தரமாக கொடுக்க முடியும் என்றால் நம்மால் மட்டும்தான் முடியும். நம்மால் முடியும், நம்புங்கள், நம்மால் முடியும். மருத்துவம், உயிரை காக்கும் மருத்துவம். எதற்காக ஆசிரியர் பெருமக்களை நிறுத்தினாய் சீமான்? எதற்காக மருத்துவர்களாக தேடி தேடி நிறுத்தினாய்? எதற்காக பொறியாளர்களை நிறுத்தினாய்? என் அன்பு மக்களே, என் அருமை தம்பி தங்கைகளே, ஒரு நாட்டில் காவல்துறைக்கு அதிகமாக மதிப்பு இருக்கிறது என்றால் அந்த நாட்டில் குற்றவாளிகள் அதிகம் இருக்கிறார்கள் என்று பொருள். ஒரு நாட்டில் மருத்துவருக்கு ரொம்ப மதிப்பு இருக்கிறது என்றால், மருத்துவ கல்விக்குத்தான் மரியாதை என்றால் அங்கு நோயாளிகள் அதிகம் என்று பொருள். மருத்துவரின் வேலை நோயாளிக்கு மாத்திரை கொடுத்து நோயை குணப்படுத்துவதல்ல, நோயாளிகளை உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் மருத்துவரின் வேலை. காவல்துறையின் வேலை குற்றவாளியை பிடித்து கூண்டில் நிறுத்துவதல்ல, குற்றவாளிகளை உருவாகாத ஒரு சமூகத்தை படைப்பதுதான் காவல்துறையின் வேலை. பொறியாளரின் வேலை என்ன? பொறியாளரின் வேலை என்ன? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதுதான் புரட்சி. அந்த புரட்சியை செய்வதற்காகத்தான் பொறியாளர்களுக்கு தேர்தலில் நீக்க வாய்ப்பு. ஆசிரியர் பெருமக்களை ஏன் நிறுத்தினாய்? என் தாய் என்னை 10 மாதம்தான் உயிர் கருவறையில் சுமந்தாள். என் அன்பு தம்பிதங்கைகளே, நம்மை நம் தாய் 10 மாதம்தான் உயிர் கருவறையிலே சுமந்தாள். ஆனால் பள்ளி கல்லூரி 18-20 ஆண்டுகள் அறிவு கருவறையிலே சுமக்கிறது. அந்த அறிவு கருவறை ஆசிரியர்களுடையது, ஆசிரியர் பெருமக்களுடையது அறிவு கருவறை. நம்மளை பெற்று தாய் தந்தையர் உலகத்தை காட்டினார்கள், இதுதான் உலகம் என்று. ஆசிரியர் பெருமக்கள் தான் உலகத்திற்கு நம்மை காட்டினார்கள். இவன் சீமான், இவன் அலெக்சாண்டர், இவன் சாக்ரட்டிஸ், இப்படியெல்லாம் காட்டியது ஆசிரியர் பெருமக்கள் தான். ஆசிரியருக்கு எந்த நாட்டில் எந்த தேசத்தில் மதிப்பு அதிகமாக இருக்கிறதோ அந்த நாட்டில் அறிவார்ந்த பெருமக்கள், அறிவார்ந்த குழந்தைகள், மாணவர்கள் அதிகம் இருக்கிறார்கள் என்று பொருள். அறிவை தேடி அந்த தேசத்தின் இளைஞர்கள் ஓடுகிறார்கள் என்று பொருள். அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். அப்படி அறிவை தேடி ஓடுகிற, அறிவை பசி கொண்டு அலைகிற ஒரு சமூகத்தை உருவாக்கத்தான் ஆசிரியர் பெருமக்களுக்கு வாய்ப்பு. தெருவுக்கு 2 படிப்பகங்கள் இருக்கிற வேண்டிய இடத்திலே தெருவுக்கு 2 குடிப்பகங்கள் இருக்கிறது. என் அன்பு தம்பி தங்கைகளே, எதை செய்ய வேண்டும் என்று குடிப்பகங்களை மூடி படிப்பகங்களை திறக்க ஒரே ஒரு வாய்ப்பு உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு. நம்புங்கள், நம்மால் முடியும். நாளைய தமிழ் சமூகம் ஒரு நாள் விடியும், விடியும். நம்மால் முடியும். ஏழைக்கு ஒரு மருத்துவம், பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம் என்றால் அது சரியாக சமமான மருத்துவம். சட்டங்கள் இயற்றப்படும் தம்பி தங்கைகளே, பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, இந்த நாட்டின் செல்வங்கள், தமிழ் தேசிய இனத்தின் செல்வங்கள் என்று 1ஆம் வகுப்பு 1 ரூபாய் கல்வி வரை, ஆராய்ச்சி கல்வி வரை அனைத்தும் இலவசமாக தரமாக என் பிள்ளைகளுக்கு படிப்பிக்கப்படும். உன் தாய்க்கு முடியவில்லை, உன் தாய்க்கு உடல்நிலை சரியில்லை, நீ கவலைப்படாதே. உன் வீட்டு தாய் இல்லை, இந்த நாட்டின் தாய், தமிழ் தேசிய தாய். அவளுக்கான மருத்துவத்தை 1 ரூபாயிலிருந்து 1 கோடி வரை இலவசமாக இந்த அரசு செய்யும், தமிழ் தேசிய அரசு செய்யும். அந்த நிலை உருவாக கனவு கண்டு பாரு, அந்த ஆட்சி எப்படி இருக்கும்னு. கல்வி இலவசம், உனக்கு காசு தேவையில்லை. ஆகச்சிறந்த கல்வியை அரசு கொடுத்துரும். தனியார் கல்வி நிலையங்கள்லாம் காத்தாடி கிடக்கும். அரசு பள்ளிக்கூடங்களில் கூட்டம் பெருகும், கல்லூரியில் பெருகும். ஏன்? தரம் உயர்த்திடுவேன், தரம் உயர்த்துவேன். ஏ கிரேட் ஆசிரியர் எல்லாம் அங்கே பணி நியமித்துவேன். சிறந்த கல்வியை கொடுப்பேன் என் நாட்டு குடிகளுக்கு. மருத்துவம், முதலமைச்சருக்கு முடியலையே அங்கதான் போய் படுத்து மருத்துவம் செய்யணும், அமைச்சருக்கு முடியலையே அங்கதான் படுக்கணும். தனியார் மருத்துவமனைக்கு போனா பதவி விலகணும். இல்லை வம்படியா நான் தனியார் மருத்துவமனையில் தான் படுத்து வைத்தியம் பார்ப்பேன்னா பதவி விலகிட்டு போ, அமைச்சர் பதவி இல்லை, போய் படுத்துக்க. சட்டம் பேராசிரியர் பெருந்தகையா
உன் பிள்ளை அரசு பள்ளி கல்லூரியில் தான் படிக்கணும், ஆசிரியரா அரசு பள்ளியில் தான் படிக்கணும், MP MLAவா அரசு மருத்துவமனையில் தான் படுத்து வைத்தியம் பார்க்கணும். தானாக தரம் உயர்ந்துடும். நாட்டு மக்கள் குடிகள் கொண்டாடுவார்கள். இந்த நாட்டு மக்களுக்கு செலவு எது? நல்லா பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும், காசு. அம்மா அப்பாவுக்கு முடியல, நல்ல வைத்தியம் பார்க்கணும், காசு. இது ரெண்டையும் நானே கொடுத்துட்டா தேவையில்லை காசு. தண்ணீர் வாங்கணும். நானே வீட்டுக்கு குழாயை பதிச்சு தண்ணீரை விநியோகம் பண்ணிடுவேன். பழைய முறை தூய குடிநீரை நாட்டு மக்கள் குடிகளுக்கு இலவசமாக தந்துடுவேன். இருக்கிற நீர்த்தேக்கங்களை பாதுகாத்து பராமரிப்பேன். புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்குவேன். சான்று 5000 ஏக்கரில் ஏர்போர்ட் கட்டவன் வந்தவன்ல, ஏரி வெட்டி ஏர்பூட்ட வந்தவன் இந்த மகன் என்பதை புரிந்து கொள்ள முடியும். நம்மால் முடியும். நம்மால் முடியும். நாளை நம் தமிழ் சமூகம் விடியும். நன்றாக கவனித்துக்கொள். ஒரு நாள் விடியும். இவர்கள் சொல்ற விடியல் இல்ல, அந்த விடியல் அவர்கள் வீட்டுக்கு. உங்கள் மகன் நான் சொல்வது இந்த நாட்டுக்கு. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, ஆழ்ந்து சிந்தித்து இந்த தேர்தலை அணுகுங்கள். விட்டுவிடாதீர்கள். பாரதிய ஜனதாவை ஒழிக்க வேண்டும், சரி. அதற்கு திமுக அல்ல கருவி, நாம் தான் கருவி, வலிமையான கருவி. அவ்வளவு பெரிய கட்சியை வீழ்த்தி விடுவாயா சீமான்? வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே வரலாற்றில் இருந்ததில்லைங்கிறான் ஜோசப் ஸ்டாலின். தேம்பாவணி என்ற நூலை படித்து பார். ஜோசப் பெஸ்கி வீரமாமுனிவர் எழுதியது. நம்முடைய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் பல முறை தன் மாவீரர் உரையிலே எடுத்து பேசியிருக்கிறார். பார் எப்படி கோலியாத் என்ற பெரிய பூதத்தை தாவீது என்ற சிறுவன் ஒரு ஒண்டி வில்லால் ஒரே அடியாக நெத்தி பொட்டில் அடித்து வீழ்த்தினான். இது அந்த தேம்பாவணியில ஜோசப் பெஸ்கி எழுதினது. தலைவர் பிரபாகரன் பெருத்து கொளுத்திருக்கிற சிங்கள பூதத்தை, ராணுவ பூதத்தை தாவீது சின்ன ஒண்டி வில்லால் அடித்தது போல விடுதலை புலிகள் தாக்கி வீழ்த்துவார்கள் என்று பதிவு பண்ணார். வீழ்த்தினார். இழந்துவிட்ட நிலப்பரப்பை தமிழரின வரலாற்றிலே மீண்டும் போரிட்டு மீட்ட வரலாறு நம் பாட்டியார் வேலு நாச்சியாருக்கும் அவன் பேரன் பிரபாகரனுக்கும் தான் உண்டு. நான் பிறந்த மண்ணை வெள்ளைக்காரன் அடிமைப்படுத்தி விட்ட பிறகு அவனிட எதிர்த்து போரிட்டு தாய் நிலத்தை மீட்ட மரத்தி நம்முடைய பாட்டியார் வேலு நாச்சியார். ஆணையரவை இழந்த பிறகு திருப்பி அடித்து பிடித்த மரவன் நம்முடைய தலைவன் பிரபாகரன் அவர்கள். அப்போது அவர் சொன்ன தத்துவம் என் அன்பு தம்பிதங்கைகளே, களத்தை இழக்கலாம், காலத்தையும் இழக்கலாம், பலத்தை ஒருபோதும் இழந்துவிடக் கூடாது. களத்தை இழந்திருக்கலாம், அந்த களம் அங்கே இருக்கும். காலத்தை இழந்திருக்கலாம், 6 மாதங்கள் ஓடி இருக்கலாம், ஆனால் பலத்தை இழந்து விடக்கூடாது. பலம் இருந்தால் எப்பவும் களத்தை திருப்பி அடிக்கலாம், பிடிக்கலாம். ஓங்கி அடி, இது நமக்கான களம். எவர் எதிர்வந்தாலும் அடி. அப்துல் கலாம் அவர்கள் நமக்கு கற்பித்தது என்ன? ஒவ்வொரு நாளையும் நீ உணராக்கு. இந்த நாள் உனக்கானது. எவரையும் சம உணர்வுடன் சந்தி. பெரியவர் சிறியவர், உயர்ந்தவர் தாழ்ந்தவர், படித்தவர் படிக்காதவர், ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடின்றி எவரையும் சம உணர்வுடன் சந்தி. பட்டறை கல்லானால் அடி தாங்கு, சம்மட்டி ஆனால் ஓங்கி அடி. நாம் பல ஆண்டுகள் பட்டறை கல்லாக இருந்த அடிதாங்கிய இனத்தின் மக்கள் சம்மட்டியாக மாறி ஓங்கி அடிக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது. தூக்கு உன் கைகளிலே. மைக்கு என்கிற இந்த சின்னத்தை தூக்கி வலிமை மிக்க வாக்கை வாங்கி அதிகாரத்தை கைப்பற்று. நம்மால் முடியும். நாளை நம் தமிழ்ச்சகம் விடியும். இதை உறுதியாக நம்பு. ஒரு வீர மகனாக சொல், ஒரு மான தமிழ் மரவனாக வீரனாக சொல். நாம் தமிழர் என்கிற கட்சி இருக்கிற வரை பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்குள் வராது, வெல்லாது, வளராது. இது உறுதி என்று சொல். திமுக போல குடுகுடுப்பை அடித்து கோழைகள் அல்ல நாங்கள். சக்கமா சொல்றா போமா போப்பா.
திமுகவுக்கு போட்டால் பிஜேபி வளராது வராது என்று சொன்ன பெருமக்களே, இப்ப வளருது வளருதுன்னு அதே வாயால சொல்கிறீர்களே, எப்படி எப்படி? அன்பு தமிழ் சொந்தங்களே, அருமை தம்பிதங்களே, ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு குலதெய்வம் உண்டு. ஊர் எல்லையில வாரிய பெரிய வீச்சர்வாளை ஏந்தி கொண்டு கற்பனையா சாமி, சுடலை மாடன், ஐயனார் ஊரை காக்க இந்த நாட்டு எல்லையிலே ஒரு புரட்சி படையை நிறுத்திக் கொண்டு நச்சு ஆலைகள், என் நிலத்தை வளத்தை கெடுக்கிற நச்சு ஆலைகள், நாசகார திட்டங்கள் எதையும் நுழைய விடாமல் ஒரு மகன் என்று காப்பானால் அது உங்கள் மகன் சீமான். இது என் தலைவன் மீதானே நான் சொல்கிறேன். நின்று நான் சண்டை செய்வேன். என்னை தாண்டித்தான் எவனும் தொடணும். சொல்லுவான் திடீர்னு போய் இடையில வந்துட்டு இவ்வளவு பேசுறாங்க. மாட்டுக்கு பிறக்கும் போதே காது இருக்கு, இடையில தான் 2 கொம்பு வருது. இடையில வந்த கொம்பு தான் அவ்வளவு பெரிய மாட்டுக்கே பாதுகாப்பு. நாங்க இடையில வந்த கொம்புகள் குத்தி தூக்கி வீசிடுவோம், எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும். ஒரு கேள்விதான், ஒருத்தட்டையும் பதில் இல்லை. தமிழ்நாட்டுக்கு பிஜேபி எதுக்கு, காங்கிரஸ் எதற்கு? ஒரே ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு யாராவது பதில் சொல்ல சொல். பிஜேபி இந்த காரணத்துக்காக தமிழ்நாட்டுக்கு வேணும். ஒரு காரணம், ஒரே ஒண்ணு, ஒரு சிங்கிள் ரீசன், ஒண்ணும் கிடையாது. காங்கிரஸ் எதுக்கு, எதற்காக நின்றாய்? என் வீட்டு இளவுக்கு அழாத உனக்கு எதுக்குடா என் வாக்கு? எதுக்கு? 850 பேர் கடலுக்குள்ள சாகும்போது வந்திய, செத்து விழுந்தபோது நெத்தி பொட்டில ₹1 கொடுத்தியா நிவாரணம்? ஆந்திர காட்டுகளை செத்து அழுகும்போது ஐயோ இது துயரம் வருந்தின கண்டிக்கத்தக்கது ஒரு பதிவு பண்ணியா? 400க்கும் மேற்பட்ட விவசாயி தற்கொலை பண்ணி செத்தான் வந்தியா? காவில தண்ணி தரல, பருவகால பயிர் செய்ய முடியாம பசி பட்டினி செத்து பாம்பு கறி எலிக்கறி தின்று கிடந்தோம். எங்க போயிட்டு இருந்த? ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு சொன்ன கன்னடனுக்கு, இந்த கர்நாடகா காங்கிரஸுக்கு ஒரு ஓட்டு போட முடியாதுன்னு மான தமிழ் மக்கள் நீங்க முடிவெடுக்கலைன்னா உண்மையிலேயே மான தமிழச்சி மாறல பால் குடிச்சு நீ வளர்ந்தியா? உனக்கு தன்மானம் இருக்கா? சூடு சோழ ரத்தம் இருக்கா? நீ உண்மையிலேயே மான தமிழன் தானே நீ? அவன் சொல்றான தமிழனுக்கு தண்ணி தர நான் முட்டாளா? உனக்கு ஓட்டு போட நாங்க என்ன முட்டாளா என்று கேட்க வேணாமா? அந்த காங்கிரஸை கூட்டிக்கிட்டு திமுக 10 சீட்டு நாங்க மானம் கட்டு போடணும் ஓட்டு. நீ பாருங்க, ஒருத்தன் ஒரு கோட்பாடு 1 மணி நேரம் 3 மணி நேரம் கூட நின்று பேசுவேன். மகன் கருத்து இருக்கு, அரசியல் கோட்பாடு இருக்கு, கொள்கை இருக்கு, தத்துவம் இருக்கு, கனவு இருக்கு. எவனையாவது பேச சொல்லு, ஒரு செங்கலை தூக்கிட்டு வர வேண்டியது. இந்த முட்டையை தூக்கிட்டு வர வேண்டியது. இந்த முட்டை தேவைப்படுது, ஏன்னா ஜிம்முக்கு போகும்போது புரோட்டீனுக்கு இது குடிக்கணும். இந்த செங்கல் தேவைப்படுது, ஏன்னா அவங்க சீக்கிரம் புதைக்கணும், அதுக்கு சமாதி கட்டணும். உங்களுக்கு அந்த செங்கல் தேவைப்படுது. அப்புறம் ஒரு போட்டோ, ஐயா எடப்பாடி பழனிசாமி மோடிக்கிட்ட எப்படி சிரிச்சாரு, ஐயா ஐயா ஒரு போட்டோ, ஐயா ஒரு போட்டோ, அப்பாவும் மகனும் சேர்ந்து மோடிக்கிட்ட எப்படி சிரிச்சாங்க. இது கோல்கட் பேஸ்ட் விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. பல்லிடிச்சு காட்டிக்கிட்டீங்க நம்மகிட்ட, பல்லிடிச்சு. நம்ம ஏப்ரல் 19 ஒரே அடியா பல்லிடிச்சு காட்டிடணும். ஒரே அடியா முடிச்சு விட்டுரு. என்னத்தை கண்ட, என்னத்தை கண்ட? புத்தர் வந்தார், இயேசு வந்தார், காந்தி வந்தார், என்னென்னமோ சொன்னாங்க, எழுதி எழுதி வச்சாங்க. எல்லாத்தையும் தான் படிச்சீங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னா நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை எல்லாம் தான் பண்ணீங்க. என்ன பண்ணீங்க? சாதி சாதி சாதி. ஒரு கட்சி பாரதிய ஜனதா மத கட்சி, கூட இருக்கிறதெல்லாம் சாதி கட்சி. சாதியும் மதமும் எண்ணிரு கண்கள் பாரதிய ஜனதா சொல்லுது. நாம் தமிழர் கட்சி சமூகத்தின் கொடிய புண்கள் சாதி மதமும். சமூக ஓர்மையை சிதைக்குது. மதம்ங்கிறது எனக்கு மட்டுமான உணர்ச்சி, கடவுளுங்கிறது எனக்கு மட்டுமான உணர்ச்சி. ஆனா அரசியல் உலக உயிர்களின் தேவை. ஆடு மாடு கோழி குஞ்சு நாய் நரி பூச்சி வண்டு எல்லாத்துக்கும், மரம் செடி கொடி எல்லாத்துக்கும் அரசியல் இருக்கு. எல்லா உயிர்களுக்குமான அரசியலை அற்ப மனிதனுக்கான உணர்ச்சியில் கலப்பது சரியல்ல. தம்பி,
என்னுடன் பிறந்தவனே, தங்கச்சி, அன்னை கெஞ்சி கேட்கிறேன் பாரா, சீமக்கருவேல மரம் பார்த்திருக்கியாடா? அது காற்றுல மிதந்து வர ஈரப்பதத்தை உறிஞ்சிரும், அதுக்கு வேர்க்காது. யூக்கலிப்டஸ் மரம் பாத்திரியா? அதுக்கு வேர்க்காது, காற்றில் மிதந்து வர ஈரப்பதத்தை உறிஞ்சிரும். என்னாகும்? மேகமாக உருவெடுக்க இருக்கிற அந்த ஈரப்பதத்தை உறிஞ்சிக்கிறோம். நச்சு செடி, நச்சு செடி சமூக நல கேடுகளை சமூக நல காடுகள் என்று இந்த நாடெங்கு நட்டு வச்சிருக்கான். இந்த சீம கருவேல யூக்கலிப்டஸ் ஆது வெட்டி விறகாதே எரிக்கலாம். அதை விட நச்சு செடி இந்த பாரதிய ஜனதா, இந்த காங்கிரஸ். இவனை உன் இனத்துக்குள்ள நுழைய விட்டாய், இது இந்தி பேசுற இன்னொரு மாநிலமாக மாறிவிடும். அண்ணன் இன்னைக்கு சத்தியம் மட்டும் சொல்றேன், எச்சரிச்சுக்க. விழிப்புணர்வு விடுதலையின் முதல் படி. விழித்துக்க, எச்சரிச்சுக்க. ஏமாந்துறாத, முடிச்சிருவான். ஏறக்குறைய முடிச்சிட்டான். இது ஒரு நாடு இல்ல, தமிழ்நாடுன்னு பேர் தான் இருக்கு. தமிழுக்கும் தமிழனுக்கும் இது சுடுகாடு. எங்கும் ஆங்கிலம், தங்கிலீஷ். ஒரு கலப்பினமா நீ மாறிட்ட. இப்படித்தான் 1800 ஆண்டுல நீ கன்னடனா மாறின. 1600 தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து தெலுங்கனா போயிட்ட, அப்புறம் மலையாளியா போயிட்ட, அப்புறம் துளுவா போயிட்ட, இப்ப தங்கிலீஷ்காரனா மாறிட்ட. இதை சரி பண்ணணும், சரி பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்? எழுந்துடணும். ஒரு ஆள் ஒரு ஆள் செய்யற வேலை இல்லை, நம்ம ஒவ்வொருத்தனும் சேர்ந்து செய்யணும். இது உனக்கு சுமத்தப்பட்ட, உனக்கு கையளிக்கப்பட்ட பணி, வரலாற்று பெருமணி, தேசிய கடமை, தமிழ் தேசிய கடமை. விட்டுறாத, விட்டாத, நீங்கள் நுழைய விட்டாத. இங்க பார், இந்திய அரசியல், திராவிட அரசியல் ரெண்டுமே தமிழ் தேசிய இனத்திற்கு பேராபத்தானது. திராவிடம் என்பது என்ன? தமிழர் அல்லாதவர் வசதியாக வாழவும் ஆளவும் கொண்டு வரப்பட்ட ஒன்று. இதுதான் திராவிடம். இந்தியம் என்பது என்ன? பேராபத்தானது. ஒரே மொழி இந்தி, மற்ற எல்லாத்தையும் கொண்டுருவான். அதில் என்ன பண்ணா? பௌத்தத்தை அழிச்சான். பௌத்தமும் இந்துன்னு சொல்லி சேர்த்தான். சேர்த்து பாலி மொழியை அழிச்சான். சமணத்தை சேர்த்தான். பியாரால் இந்து சமணையும் சேர்த்தான். அவனுடைய பிராகிருத மொழி அழிச்சான். சைவர்கள் நாம் நம்மை இந்துன்னு சேர்த்து நம் தாய்மொழி அழிக்கிறான். விட்டால எழுந்துக்க, கெட்டிக்காரத்தனமா எந்திரிச்சுக்க. கடவுள் வெறி, சமய வெறி, கண்ணன்னிகர் தமிழுக்கு நோய் நோய் நோய இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் ஆள்வது நம் தாய் தாயேங்கிறாரு புரட்சி பாவலர். எந்திரிச்சுக்க, எந்திரிச்சுக்க. சாதி இந்த கால் செருப்பு, மதம் இந்த கால் செருப்பு. தேய தேய போட்டு நடந்து போ, நடந்து போ, திமிராக போ, போ. தூக்கி வீசு. சாதியான நின்று சாதிச்சவன ஒருத்தனை சொல்றான், மதமா நின்று சாதிச்சவன ஒண்ணும் கிடையாது. இந்த கோட்பாட்டை ஒழிக்கணும் தம்பி. தேவரெல்லாம் திரண்டு ஒரு வேட்பாளர் நிறுத்தி நாடு ஆள முடியாது. வன்னியரெல்லாம் சேர்ந்து ஒரு வேட்பாளர் நிறுத்தி நாடு ஆட முடியல. கவுண்டர்லாம் சேர்ந்து ஒரு வேட்பாளர் நிறுத்தி நாடு ஆள முடியல. அப்ப என்ன பண்ணலாம்? எல்லாரும் சேர்ந்து ஒரு தமிழனை நிறுத்தினா இந்த நாட்டை ஆள வாய்ப்பு இருக்கு. அதுதான் தமிழ் தேசிய அரசியல். சாதி மதங்களாக பிளந்து விரிந்து கிடந்த தமிழ் தேசியர்களை ஒன்றிணைத்து நாம் தேவரல்ல, நாடாரல்ல, கோணாரல்ல, செட்டியார் இல்ல, முதலி இல்ல, பிள்ளை இல்ல, இந்து இல்ல, இஸ்லாம் இல்ல, முஸ்லீம் இல்ல, இதெல்லாம் நம்ம அடையாளம் இல்லை, நாம் தமிழர்கள் என்பதுதான் அடையாளம் என்று நிறுவுவதுதான் தமிழ் தேச அரசியல். அதான் அரசியல், அதான் கடைசி வாய்ப்பு. அரசியல் வலிமையற்று அடிமையாகி தாய் நிலத்திலே வீழ்வதை விட எழுவது வெல்வது மேலானது. அதை கவனிச்சு வச்சுக்கணும். நீ நீ வந்து மதம் சாதி என்று போனீன்னால் உனக்கு சமாதியை தவிர எதுவும் மிஞ்சது. நல்லா கவனிச்சுக்க. நீ விட்டுறாத, விட்டுறாத, விட்டுறாத. இந்த வாட்டி வரலாறு இருக்கிற ஒரு அரிய வாய்ப்பு உனக்கு இந்த தேர்தல். இதுல போய் இந்திய பாராளுமன்றத்துக்குள்ள என்ன செய்ய போறா சீமான்? என் தங்கச்சி சொன்னாங்க பாருங்க, இந்த மண்ணின் மக்கள் உரிமை இழந்து ஊமையாக இருக்கிற என் மக்கள், அடித்தட்டு உழைக்கும் மக்களின் உரிமைக்காக ஓங்கி ஒழிப்பார்கள் என் பிள்ளைகள். எழுதி வச்சுக்க. நீ இந்திய பாராளுமன்றம் அதிரும்டா, அதிரும். எப்படி? உயிர்ப்பால் ஊட்டிய என் தாயின் மீதும் அறிவிப்பால் ஊட்டிய என் தாய் தமிழ் மீதும் எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் நேசிக்கும் எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் மீதும் ஆணையிட்டு உறுதியேற்கிறேன். சட்டாண்டா இந்திய பாராளுமன்றம், சட்டாண்டா. நெல்சன் மண்டேலா எவனை தீவிரவாதி என்று பழி சுமத்தி 27 ஆண்டுகள் சிறைப்படுத்தினார்களோ அதே பாராளுமன்ற வாசலில் அவனுக்கு சிலை வைத்தார்கள். வரலாற்று மாறுதல். எவனை தீவிரவாதி பயங்கரவாதி என்று தடை செய்து வைத்திருக்கிறீர்களோ அவன் பெயரிலே இந்திய நாடாளுமன்றத்திற்குள் உறுதிமொழி எடுப்பார்கள் என் பிள்ளைகள்.
நீ ஒண்ணும் பண்ண முடியாது. உலகத்தை அப்படி அப்படி திரும்பி பார்க்க வச்சு ஒரே நொடியில் போடுற ஓட்ட, ஒரே ஒரு ஓட்ட போடுற, மைக்கில் போட, மைக்கில் போட, போடுறேன். பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி தாமரை போட்டாச்சு ரெட்டால போட்டாச்சு. அதான் வெற்றி கொடி கட்டு என் தம்பி சேரன் படத்தை கையெழுத்து பார்த்திவன் கையெழுத்து கேட்பார். பாட்டாச்சு எத்தனை பாட்டாச்சு. சூரியன் பாட்டாச்சு ரெட்டால போட்டாச்சு. மைக்க போடுவோம் போட்டு விடுப்பா. பார்த்து பண்ணி விடுங்க நியாயமாரு, ஏதாவது பார்த்து பண்ணி விடுங்க. ரொம்ப நாளா கத்துறோம்ல, இந்த பாருங்க தொண்டையில இருந்து காத்து தான் வருது. சத்தம் வர மாட்டேங்குது. வெயில நின்று கண்ணு வீங்கி போயிருது, செவந்து போகுது. அவன் அண்ணே கண்ணு என்னாச்சுன்னு, என் கண்ணை விட என் தமிழ் மண்ணு எனக்கு ரொம்ப முக்கியம். அதை என் அன்பு தம்பிதங்கள், அறிவார்ந்த என் சொந்தங்கள், ஆழ்ந்து சிந்திச்சு இந்த தேர்தலை அணுகுங்க. வாக்குக்கு காசு வாங்காதீங்க, மதிப்பிக்க நம்ம உரிமையை விற்காதீங்க. இலவசம் தராம எப்படி சீமான்? நான் தருவேன், உன் மகன் தருவேன், நல்ல கல்வி தருவேன், நல்ல தடையற்ற மின்சாரம் தருவேன், உனக்கு நல்ல பாதை போட்டு தருவேன், நல்ல மருத்துவம் தருவேன், நல்ல குடிநீர் தருவேன். அப்ப எப்படி இலவசம் என்ற சொல் இல்லாத ஒழிப்போம். அப்ப என்ன செய்வா? இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம். அதான் வளர்ச்சி. இலவச அரிசி இல்லடா, 200 ரூபாய் ஒரு கிலோ அரிசினாலும் வாங்கி சாப்பிடுற வருவாய் பெருக்கத்தை என் மக்களுக்கு கொடுப்போம். அந்த வசதியான வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம். எப்படி? எல்லாருக்கும் வேலை, படிச்சவன் படிக்காத அனைவருக்கும் அரசு வேலை. உன் வாழ்விடத்தில் இங்க இருந்து 10 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் போனீங்கன்னா மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணை, விவசாய பண்ணை, கூட்டு பண்ணைகள் வேலை, நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை வேலை வாய்ப்பு. இந்த மாதிரி சிப்காடு குப்காடு நச்சாலைகள் கிடையாது. கரும்பை வெட்டி அடுப்புல தள்ளுறது, கரும்பை வெட்டி ஆலையில போடுறதுக்கு எதுக்குடா கல்வி? தேவையில்லை. படிக்காம விட்டா விடு. படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவரே இல்லை என்கிற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை. எல்லாருக்கும் கல்வி. எங்களுடைய கல்வி திட்டமே வேற. சுவர் இல்லாத கல்வி. 8ஆம் வகுப்பு வரைக்கும் எல்லாரும் தேர்ச்சி. 8ஆம் வரைக்கும் தேர்வே கிடையாது, எல்லாரும் ஆல் பாஸ். அதுக்கு பிறகு 9ஆப்புல ஒரு தேர்வு வைப்போம். ஏன்? 10ஆப்புல பொது தேர்வுன்னு ஒன்று இருக்கு சாமி. அதுக்கு இதுதான் மாதிரி, இதான் மாதிரி, இதை வந்து கற்றுக்க, இதான் மாடல் டெஸ்ட். இது இந்த மாதிரியான அந்த தேர்வு வரும், படிச்சுக்கடா. அப்போ என்ன பண்ண? சுவரே இல்லை. என் பிள்ளையை கூட்டிகிட்டு போவேன் குற்றாலத்தில். இது அருவி எப்படி உருவாகுது தெரியுமா ராஜா? இப்படி நீராவி மேலே போய் அப்படியே குளிர்ந்து மேகமாகி மலை முகடுகளில் போய் அங்கே உயர்ந்த மரங்கள் பூமிக்கு மலை அறுவடை செய்து கொட்டி அதை அப்படி அருவியாக உருவாகி அதை ஆறா உருவெடுத்து ஓடுது சாமி. ஆறு, அதில் நீர், அதனால வருது சோறு, வயிறு, உயிர், வாழ்க்கை சாமி. இதான் கத்துக்க. இங்க பாரு ஐயா, இங்க பாரு, இது துளசி செடி. இதை சுற்றி வருவது பத்திக்கு இல்ல ராஜா, புத்திக்கு. 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் ஆக்சிஜனை மூச்சு காற்றை வெளியிடுது, 4 மணி நேரம் ஓசோன் காற்றை வெளியிடுது. அந்த வளிமண்டலம் இருக்கிற வளிமண்டலம் அதை தாங்கி பிடிக்கிறதுக்கு இந்த ஓசோன் காற்று. கடலுக்குள்ள இருக்கிற நீல பச்சை பாசிகளும் இந்த துளசி போன்ற செடிகளும் வெளியிடுகிற ஓசோன் காற்றுகள் தான் அந்த வளிமண்டலத்தை பாதுகாப்பா வச்சுக்கிறது. சூரியனில் இருந்து வருகிற கதிர்வீச்சை அதான் தாங்கி பிடித்து வெப்பத்தை குறைக்குது. அதுக்கப்புறம் மரங்கள் அங்கிருந்து வருகிற இந்த சூரிய ஒளி ஸ்டார்ச்சை தன் உணவுக்கு மரங்கள் உண்பதால, செடி கொடியெல்லாம் திம்பதால அது பச்சையா இருக்கிறதுக்கு காரணம், இலை பச்சையா மாற அந்த ஸ்டார்ச்சை உறிஞ்சது உணவா சாப்பிட்றதுனால எல்லா இலையும் பச்சையா இருக்கு. அது இல்லைன்னா நீ தீ பிடிச்சி எரிஞ்சு செத்து போயிருவ. அவ்வளவு வெப்பம். தடுக்கிறது யாரு? மரம். எப்படி மரம்? உனக்கு வெயில் அடிச்சானே கொடை பிடிக்கிற, புவி வெப்பமாயிடுச்சுங்கிற. அதுக்கு என்னடா பண்றது? அதுக்கு ஒரு கொடையை பிடிக்கணும்டா. அது கொடைக்கு எங்க வருது? ஒரு மரத்தை நட்டு வளர்க்கணும்டா. இப்படித்தான்டா ஐயா, இப்படித்தான். சீமா எப்படி பண்ணுவாங்க? பச்சை புரட்சி எப்படி பண்ணுவேன்? பல ஆண்டு
பல கோடி பனை திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டத்தை போடுவேன். ஒரு 10 மரக்கண்ணை நட்டு என் பிள்ளை மாணவன் காட்டிட்டான்னா பிராக்டிக்கல் மதிப்பு 10 அவனுக்கு. 100 மரம் நட்டு வளர்த்து காட்டிட்டான்னா சிறந்த தமிழ் தேசிய குடிமகன் விருது 5 லட்சம் பரிசு. இந்தா மக்கள் இயக்கமா மாத்தி என் தாயை பச்சை போர்வையால் 5 ஆண்டுகளில் போர்த்திடுவேன். எங்க பார்த்தாலும் பச்சையாரு. நீ சாதிச்சு காட்டுறனா என்பது மீட்டும். காதலுக்கு பரிசா ஒரு ஓட்ட மைக்கில் போட்டு I love you too. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகள், ஒரு காலம் வரும், அப்போது உள்ளங்கையில் நெருப்பு துண்டை வைத்திருப்பதுக்கு போல் இருக்கும் நேர்மையாக வாழ்வதென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒரு பெற்றோரின் கடமை, தாய் தந்தையரின் கடமை பிள்ளைக்கு நல்ல கல்வியையும் நல்ல ஒழுக்கத்தையும் கொடுப்பதுதான். அப்படி ஒழுக்கம் நிறைந்த கல்வியை கொடுக்க உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுங்கள், எங்களுக்கு அதிகாரத்தை கொடுங்கள். என் அன்பு மக்களே, என் அருமை சொந்தங்களே, தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் என்று நபிகள் நாயகத்திடம் கேட்கும்போது நேர்மையால் தான் ஒழிப்பேன் என்கிறார். இந்த தீமைகளை நேர்மையாக நிற்கிற உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி ஒழியுங்கள் என்று அன்போடு கேட்கிறேன். புரட்சி தீயை இந்த பூமியில் பற்ற வைக்கவே நான் வந்தேன் என்ற இயேசுபிரான், உன் இனம் சார்ந்தவன் எவனோ அவனிடத்தில் உன் அரசு அதிகாரத்தை கொடு என்று இயேசுபிரான் சொன்னதை நாங்கள் உங்கள் பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம். என் அன்பு மக்கள், அறிவார்ந்த என் தமிழ் சமூக மக்கள், என் உயிரினும் மேலாக நான் நேசிக்கிற என் உடன் பிறந்தவர்கள், தம்பி தங்கைகள், உங்கள் மதிப்புமிக்க வாக்கை மைக் சின்னத்திலே தந்து என் அன்பு தங்கை அப்சியா நஸ்ரீன் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள். அவரின் வெற்றி என்பது என் வெற்றி அல்ல, என் தங்கையின் வெற்றி அல்ல, தமிழ் பேரினத்தின் வெற்றி, தன்மானமிக்க தமிழினத்தின் வெற்றி. நம் மொழி மிக்க, இனம் காக்க, மண் காக்க, மானம் காக்க, மக்களின் நலன் காக்க இருக்கிற ஒரே சின்னம் மைக்கு சின்னம். அதிலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி காக்க வேணும். முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி காக்க வேணும். என் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்தில வாக்களிக்கணும் ஐயாக்கா. மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு. நாட்டு மக்கள் நலனிலே நோக்கம் இருக்கும் பாரு. மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு. நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாரு. அந்த எண்ணமுள்ள சின்னத்துல ராசாக்கா நம்ம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. ஏற்றம் வரணும் பாரு, ஏற்றம் வரணும் பாரு. ஏலசன வாழ்க்கையில முன்னேற்றம் வரணும் பாரு. அந்த நோக்கமுள்ள, அந்த எண்ணமுள்ள சின்னத்தில ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்தில வாக்களிக்கணும் ஐயாக்கா. புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை நமது வெற்றி அதை சொல்லும். எங்களின் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும், இலக்கை வென்றாவும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர். வாழ்த்துக்கள். Fish.
நாம் தமிழர் சின்னங்க